டியர் ஆஸ்பிரண்ட், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ பிஓ நோட்டிஃபிகேஷன் 2025. எஸ்பிஐ பிஓவில் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க சமீபத்தில். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 541 வேகன்சி இருக்குது. 500 வேகன்சி ப்ளஸ் 41 வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா பேக்லாக் விழுந்த வேகன்சிஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எக்ஸாமோட பேட்டர்ன் என்ன, அதுக்கப்புறம் ஏஜ் க்ரைட்டேரியா, அதுக்கப்புறம் குவாலிஃபிகேஷன், இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஏஜோட லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 21 to 30. ஓபிசியாக இருந்தீங்க அப்படின்னா 3 years ஏஜ் ரிலாக்ஸேஷன். அதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்க அப்படின்னா 5 years ஏஜ் ரிலாக்ஸேஷன். ஸோ 21 + 30, 21 30 + 3 years ஆட் பண்ணிங்கன்னா ஓபிசி, அதே ப்ளஸ் 5 years ஆட் பண்ணிங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டி. ஸோ 21லேருந்து 35 வரையும் எஸ்சி எஸ்டி எழுத முடியும், ரைட். இதில் நம்ம என்ன அடுத்து பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எனி டிகிரி, எனி ஸ்ட்ரீம் எது வேணால் இருக்கலாம். பர்சன்டேஜ்லாம் இங்கே ரிக்வயர் கிடையாது. ஸோ எந்த ஸ்ட்ரீமாக வேணாலும் இருக்கலாம் எஜுகேஷனில். அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷன் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிகிரி முடிச்சிருக்கேன், ஸோ ஃபைனல் இயர் எழுதியிருக்கேன், நான் வந்து இதில் அப்ளை பண்ணலாமா அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா 30/9/2025, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் உங்களோட ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 30ஆம் தேதிக்குள்ளே வந்திருக்கணும் ரிசல்ட், ஃபைனல் ரிசல்ட். ஸோ தட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக இதை அப்ளை பண்ணலாம். ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 750 rupees வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸு. இந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 750 rupees யார் பே பண்ணணும் அப்படின்னா ஓபிசி அண்ட் ஜென்ரல் கேட்டகரி தான் பே பண்ணணும். எஸ்சி எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீ பேமெண்ட் எதுவுமே கிடையாது. பிஹெச் கேண்டிடேட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீ பேமெண்ட் எதுவுமே கிடையாது. ஸோ ஃபீ பேமெண்ட் எது வழியாக பண்ணலாம் அப்படின்னா ஆன்லைன் மோட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபீ பேமெண்ட் பண்ணலாம் நீங்கள். அது போக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்பப்போ எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவாக டேட் தான் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம் டேட்டை. ஸோ இதில் டென்டேட்டிவாக சில ஷெடியூலாக கொடுத்துருக்காங்க, அது என்னன்றதை பார்த்துடலாம். ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எடிட்டாக இருக்கட்டும் அல்லது மாடிஃபைங்காக இருக்கட்டும், எந்த டேட்டுக்குள்ளே அப்படின்னா 24 ஜூன்லேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 14 ஜூலை வரைக்கும் உங்களால் பண்ண முடியும். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபீ பேமெண்ட்டும் அதே டேட்டு தான். ஸோ 24 ஜூலைலேருந்து 14 ஜூலை வரைக்கும். அது போக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் கால் லெட்டர் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 3rd week 4th week ஆஃப் ஜூலை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை ஆர் ஆகஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. மேபி ஜூலை லாஸ்ட் வீக்காக இருக்கலாம் அல்லது ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகலாம். ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் டு செப்டம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் ப்ரிலிமினரி ரிசல்ட் ஜென்ரேட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக ப்ரிலிமினரின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட், முதல்ல 3 ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாமினேஷன். அதில் ப்ரிலிமினரின்னு சொல்லுவோம், 2வது ஸ்டேஜ் மெயின்ஸ்னு சொல்லுவோம், 3வது வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூன்னு சொல்லுவோம். இந்த ப்ரிலிமினரி ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாமினேஷன் முடிச்சிட்ட உடனே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் வருவாங்க. ப்ரிலிமினரி மார்க்ஸ் ஒன்லி ஃபார் த குவாலிஃபைங் நேச்சரை எவ்வளோ பேர் எடுப்பாங்க அப்படின்னா 1:10 ரேஷியோவில் எடுப்பாங்க. ஸோ 1:10 ரேஷியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எடுப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணோடனே அடுத்த மெயின்ஸ் வருவீங்க. மெயின்ஸோட எக்ஸாமினேஷன் எப்போ நடக்குது அப்படின்னா செப்டம்பர் 2025 டென்டேட்டிவாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3வது ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா phase 3, அதாவது இன்டர்வியூ ஸ்டேஜ். ஸோ சைக்கோமெட்ரி டெஸ்ட், இன்டர்வியூ அண்ட் குரூப் எக்ஸசைஸ், ஜிடி சொல்லுவாங்க, குரூப் டிஸ்கஷன் சொல்லுவாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் அண்ட் நவம்பர். ஸோ ஆக மொத்தத்தில் ஃபைனல் ரிசல்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் டு டிசம்பருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் ரிசல்ட்டை டிக்ளேர் பண்ணிட்டாங்க. வித்தின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 5 மந்த்துக்குள்ளே, 4 to 5 மந்த்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மொத்த ப்ராசஸுமே முடிக்கிறாங்க. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்னென்ன எக்ஸாமோட பேட்டர்ன் என்னன்றதை நம்ம பார்க்க போகிறோம். எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்தவரையும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 3 ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாமினேஷன். ஒன்று ப்ரிலிம்ஸு, 2வது வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸு, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்வியூ. இதில் ப்ரிலிம்ஸோட சப்ஜெக்ட் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ப்ரிலிம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 செஷன் கேட்பாங்க. 3 செஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஒன்று, குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடு, ரீசனிங் எபிலிட்டி. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் வேறு மாதிரி இருந்துச்சு. போன வருஷத்துலேருந்து எஸ்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேட்டர்னை மாற்றிட்டாங்க. இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 40 கொஷின்ஸ், இதுக்கு முன்னாடி 30 கொஷின்ஸ் தான் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 40 கொஷின்ஸ். ஸோ இங்கிலீஷ்க்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ கொடுத்துட்ருக்காங்க. 2வது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூடு 30 கொஷின்ஸு, ரீசனிங்கில் 30 கொஷின்ஸு, டோட்டலாக 100 கொஷின்ஸு. அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே செக்ஷனல் டைமிங் இருக்குது. செக்ஷனல் டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 20 minutes வந்து பார்த்தீங்கன்னா ஈச் செக்ஷன் 20 minutes. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கிலீஷ் செஷன் ஓப்பன் ஆகுது அப்படின்னா 20 minutesக்கு அப்புறம் அடுத்த செஷன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரி செஷன் வைஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டைமிங்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். 20 minutes டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 1 hour. ஸோ இந்த 1 hourல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செஷன் வைஸில் டெஸ்ட்டை எழுதுவீங்க, ரைட். அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா there will be no sectional cut off. இதுதான் இங்கே முக்கியமாக நம்ம. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷனல் கட் ஆஃப்லாம் இருந்துச்சு, பட் இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷனல் கட் ஆஃப் இல்லை. அதான் இங்கே கிளியராக கொடுத்துருக்காங்க, there will be no sectional cut off in the preliminary examination அப்படின்னு. ஸோ அப்போ இதில் செக்ஷன் கட் ஆஃப் கிடையாது, ஓவரால் கட் ஆஃப் தான் கொடுக்க போகிறாங்க, ரைட்.
ரெண்டாவது ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாமினேஷன். ஒன்ஸ் நீங்கள் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண பிறகு திஸ் இஸ் ஒன்லி ஃபார் குவாலிஃபைங் நேச்சரை. நீங்கள் குவாலிஃபைங் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் மெயின்ஸ்க்கு வந்துடுவீங்க. மெயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மெரிட் மார்க்காக கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ இந்த மெயின் மார்க்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீசனிங் அண்ட் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட். ஆக்சுவலாக கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 கொஸ்டின் இருக்கலாம், இல்லாமையும் போகலாம். ஸோ ரீசனிங் வந்து பார்த்தீங்கன்னா 40 கொஸ்டின்ஸு. டேட்டா இன்டர்பிரிட்டேஷன், அதாவது டேட்டா இன்டர்பிரிட்டேஷன்றது டேட்டா அனாலிசிஸ், டேட்டா இன்டர்பிரிட்டேஷன்ஸ் இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு 30 கொஸ்டின் கொடுக்குறாங்க. ஸோ கிட்டத்தட்ட 30 கொஸ்டினுக்கு 60 மார்க். அப்போ பர் கொஸ்டினுக்கு 2 மார்க் இங்கே வருது. அது போக வந்து பார்த்தீங்கன்னா ரீசனிங்கில் 40 கொஸ்டின், ஸோ 60 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. ரைட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ், பேங்கிங் அவேர்னஸ், எக்கனாமி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த கரண்ட் அஃபேர்ஸ் செஷன் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 60 கொஸ்டின்ஸ், 60 மார்க். கரண்ட் அஃபேர்ஸ்க்கு இங்கே இம்பார்ட்டன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 60 கொஸ்டின் கரண்ட் அஃபேர்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடிலாம் 40 கொஸ்டின்ஸ் தான் இருக்கும், இப்போ 60 கொஸ்டின்ஸ், 60 மார்க். அது போக இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 40 கொஸ்டின், 20 மார்க்ஸ். ஸோ பர் கொஸ்டினுக்கு 0.5ன்னு கன்சிடர் பண்ணியிருப்பாங்க. ஸோ 20 மார்க். மொத்தம் 170 மார்க்ஸ், 170 கொஸ்டின்ஸ், 200 மார்க். 170 கொஸ்டினுக்கு 200 மார்க். இங்கேயும் செக்ஷன் டைமிங் இருக்கு. ரீசனிங்க்கு 15 மினிட்ஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூடுக்கு 45 மினிட்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ்க்கு ஒரு 45 மினிட்ஸ், இங்கிலீஷ் லாங்குவேஜ்க்கு ஒரு 40 மினிட்ஸ். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 3 ஹவர்ஸ் டியூரேஷன்ஸ் இந்த 4 செஷனுக்குமே. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவ் பேப்பர்னு ஒன்று இருக்குது. ஸோ டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா பிஓக்கு மட்டும்தான் இருக்குது, கிளர்க்குக்கு கிடையாது. ஸோ இங்கே டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் வச்சுருக்காங்க. கம்யூனிகேஷன் ஸ்கில், இமெயில்ஸ், ரிப்போர்ட்ஸ், சிச்சுவேஷன் அனலைசஸ் அண்ட் ப்ரெசி ரைட்டிங். ஸோ ப்ரெசி ரைட்டிங் நமக்கு தெரியும் டெவலப்பிங் ஹின்ஸ் மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட ஷார்ட் நோட் கொடுத்து ஹின்ஸ் டெவலப்பிங் மாதிரி இருக்கும். தென் சிச்சுவேஷன் அனலைசஸ்னா இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கஸ்டமராக இருக்கீங்க, நீங்கள் வந்து பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நீங்கள் லெட்டர் எழுதி கொடுப்பீங்க அப்படின்றத அந்த சுச்சுவேஷனை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அது என்ன சுச்சுவேஷனாக வேணா இருக்கலாம், அக்கௌண்ட் ஓப்பனிங்காக இருக்கலாம், இல்லை லோன் கேட்டு வரலாம், இந்த மாதிரி எந்த சுச்சுவேஷனாக வேணா இருக்கலாம். அதுக்கு பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங் இருக்கும். இந்த டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 3 பார்ட்டாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று இமெயில் ரிப்போர்ட்ஸு, சிச்சுவேஷன் அனலைஸ் அண்ட் ப்ரெசி ரைட்டிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 50 கொஸ்டின்ஸ், 30 மினிட்ஸ். இதுவுமே ஆன்லைனில் தான் நடக்கும், ஆஃப்லைனில் நடக்காது. ஸோ ஆன்லைனில் மட்டும்தான் நடக்கும். அது போக வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு 200 மார்க்ஸ், டிஸ்கிரிப்டிவ் ஒரு 50. ஸோ டோட்டல் 250 மார்க்ஸ் வருது. ரைட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் மெரிட் ரேங்கிங்கை ஆக்சுவலாக 100% கன்சிடர் பண்ணிப்பாங்க. அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 3வது ஃபேஸு. ஸோ ஜிடி, அதாவது குரூப் டிஸ்கஷன் அண்ட் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லுவோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 20 மார்க்ஸ் குரூப் எக்ஸசைஸ் ஜிடி வைக்கலாம். இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா 30 மார்க்ஸ். ஸோ மொத்தமாக ஆட் பண்ணிங்கன்னா 50 மார்க்ஸ். ஸோ 250 + 50 வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்டு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 300 மார்க்ஸ் நீங்கள் எழுதுறீங்க, ஸ்கோர் பண்ணுறீங்க. ஸோ அது கன்சிடர் பண்ணுவாங்க எப்படின்னா 100 மார்க்ஸாக கன்சிடர் பண்ணுவாங்க. லைக் 250 மார்க்ஸ் இருக்கு இல்லையா, அதை 50 மார்க் 250 + 50 300 மார்க்ஸையும் ப்ளஸ் நார்மலைசேஷன் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 75 + 25 100ஆகவும் கன்சிடர் பண்ணுவாங்க நீங்கள் 100%. ஸோ தட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் மெரிட் ரேங்கிங்கில் போஸ்டிங்கை வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணுவாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா SBI PO எக்ஸாமோட நோட்டிஃபிகேஷன் கொடுத்தது. இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டான அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணுங்க, லாஸ்ட் மினிட் வரையும் தள்ளி போட வேண்டாம். இது போக வந்து பார்த்தீங்கன்னா சங்கர் IAS அகாடமி சார்பாக இந்த ப்ரெசி ரைட்டிங், டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங்கோட டிப்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த கிளாஸ் வரும். அதனால் யூடியூப்பை பார்க்க மறந்துடாதீங்க. தேங்க்யூ.